ஹலோ டாக்டர், எங்க? உங்களை பார்க்கத்தான். என்னையா, என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ் இட்? மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரிய அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட கூடாது, மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில் எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க. அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன். அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவம் பண்ண சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவனை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடென்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ், கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு வந்த ராஜாவை நடுத்தரவு கொண்டு வந்தாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சாரு. அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவரவே அவர் நல்லா புரிஞ்ச என் தங்கச்சி ராதாவே அவர் வெறுக்கும்படி செய்தாங்கன்னா, உங்க சிஸ்டருக்கு ராஜாவை ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக நிச்சயம் நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்றேன். முனியப்பா, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷனுக்கெல்லாம் நான் மாலை போட்டுதான் வழக்கம். அவன் பூரா பி கிளாஸ் பெரிய மனுஷன், நீ ஏ கிளாஸ் பெரிய மனுஷன். உனக்கு இந்த பொன்னாட போட்டுறேன். என்ன 6 மாசமா இந்த பக்கமே காணா? தலை காட்ட முடியல முதலாளி. அந்த 3 கொள்ள விஷயமா போலீஸ் தேடுது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் கேக்குற முனியப்பா? சென்னா குண்டி எல்லாம் சொராபீனா மாறி நயனாவை கொத்து அதே நோவுதான். உடம்பு பாரு, ஒண்ணுக்கு பாதியா போச்சு. அது யாரவன்? முனியப்பா, வெறும் பயலா போனவே இப்ப வீரனா வந்து நிக்கிறான் அந்த ராஜசேகர சேதுபதி. மண்ணுல போறதா மறுபடியும் முளைக்குது, வேரோட தூக்கிடுவோம் முதலாளி. இப்படி ஆதரவு சொல்ல ஆள் இல்லாமத்தான் நான் ரொம்ப வீக்கா போயிட்டேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது. இதைத்தான் நானும் நைனா கிட்ட சொன்னேன். அவருதான் நடமாட விட்டுருக்காரு. கிட்டக்க போனா கொட்டுது. நைனா, தகப்ப விஷயத்துல எந்த அளவு தலையிடலாம்னு உரமுறை இருக்கு. ஒதுக்கு. சரி நைனா. முனியப்பா, பொண்ணு ஒரு மாதிரி எவன் கைக்கும் போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான். செதஞ்சு போகாம முழுசா வரணும். புரியுதா? புரியுது முதலாளி. என்ன மீன் இது? கெளுத்தி மீன். என்ன விலை? என்ன விலையா இருந்தா என்ன, பிடிச்சிருந்தா வாங்கிக்க. பலே, உன் முகம் கோபத்துல பலமாரி சிவந்து போயிடுச்சு. அடுத்த கிளி கொத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் கொத்திரலான்னு பாக்குறேன். எதையுமே வரகட்டு பொம்பளைகளை தொடர்ந்து நானும் விடுறதோட ராஸ்கல்.
தண்ணீரை ஊற போட்டு மறுபடியும் தட்டி பார்க்கலாமா? சேச்சே, தட்டினா பொட்டு போவாண்டா, பாவம். என்னடா கேட்கலட்டா? எழுப்பி அவனை 11 டேய், தூக்கிடா அவனே. டேய், புடிடா அவனே. இந்த ஆளு தான் பெரிய ரவுடி என்னை கை பிடிச்சு வைத்தான். இங்க இருக்கிற யாருமே எனக்கு துணைக்க வரல சார். ராஜா தான் இவனுக்கு சரியான பதில். வணக்கம் சார். உன் பேர் என்ன? கருப்பையா. கருப்பையாவா இல்ல முனியப்பனா? மூணார் கொள்ள கேஸ்ல தப்பி ஒண்ணு கேடல நீ கைய கால ஆட்ட வேண்டா. ஒரு ஸ்டேஷன் கொண்டு வாங்க. எஸ் சார். போடா போடா போடா. ராஜா, இந்த அருவி ரொம்ப அழகா இல்ல? இல்ல. ஏனா? அருவி எங்க கண்ணுக்கு தெரியுது. பின்ன என்ன தெரியுது? என் கண்ணு கம்ப்ளீட்டா நீதான் தெரியல. ஏய், என்ன அப்படி ஒரு பார்வை? பனித்துளி தாமரையில ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த அருவியோட தண்ணி உன் உடம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காலம் பூரா இங்கே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பாக்காதீங்க, கண்ணு பட்டு போகும். கண்ணு பட்டு எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான். டெஸ்டா? மோதிரத்தை பார்த்தா சிரிப்பு வருமா? சில நேரம் அழுகையும் வரும். கத்தரிக்க. இப்ப எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன கண்ட கண்ட ரவுடி பசங்களோட எல்லாம் சந்தையில சண்டை போட்டா உங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். முத்து, அதை எடு. எதை? சரக்கு. என்ன சரக்கு? ஏன் சரக்கு? அது இங்கே எது? எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்ப, எடு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நான் சாப்பிட முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அதை விட மாட்டீங்களா? அது என்ன விட மாட்டேங்குது, எடு. எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்றீங்க பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்க எல்லாம் அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னு தான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. என் மகள் நரீனாவுக்கு புத்துநோய். அது ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000 2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல.
ரசாக் பாய், கவலைப்படாதீங்க. நாளைக்கு என் படகை வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு படம் தான். அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். ரசாக் பாய், குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? அல்லாதான். ரசாக் பாய், இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ராஜா பாய், என்னடி கோவில் பக்கம் வராம குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்க? நேக்கு குப்பமும் கோவில் தான். ஓஹோ, கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியமோ? வெளுப்பா இருக்கிற இந்த சுவாமி என்னத்தை கழட்டிட்டேன். தட்டுல தட்சணையை போடுறா, உடனே நீங்க நன்னா இருங்கோன்னு சொல்லிட்டு குண்டாவைய அண்டாவா நிரப்பிக்கிறேன். அங்க என்னடான்னா ராஜா உயிரை கொடுத்து ஒரு உயிரையே காப்பாத்தி இருக்கோம். அந்த ராஜா சாமியை தான் எங்க பார்க்க போறேன்ப்பா. நீ ஏம்மா போற? நீ எப்பா பொண்ணு என்னோடதான் இருக்கணும். அவ வேணுமானா போகட்டும். அடே, நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது. ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேல? தைரியமா தாண்டி சொல்றேன். என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேனா? நோட்டீஸ் விடுவேன். எதுக்கு நீ நோட்டீஸ்? நீங்க பண்ண சின்னத்தனத்துக்கு. எந்த சின்னத்தனம்? வெங்கடேச தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஏ என்ன எம் ஃபார் மணி, ஏ ஃபார் ஆட்டி, மணி ஆட்டின்னு சொன்னேன்ல. நீங்க டிகிரி போட்டு இருக்க அந்த கல்யாண பத்திரிக்கையே 8ஆம் அடிச்சு பெருங்காய டப்பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா? இத்தனை நாள் வாயில மிரட்டது போய் இப்ப சாட்சி வச்சு மிரட்டுறியா? போய் தொலை. குப்பத்துக்கு போறதுதான் போறேன். முக்காடு போட்டுட்டு போ. போறேன். யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாள்னா இதுலயும் கொள்றியா? துளசி, நீயாவது அப்பாவோட அம்மா? மாட்டேன், நான் அம்மா கூட தான் போவேன். போய் தொலைங்கோ. அது கிடக்கு, நீ போ. இப்படி பாடாப்படுத்துறாளே, என் தப்பு? திண்டு முடியறதுல இருந்து அவகிட்ட இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறோம்னா அதான். அம்பிகே பரமேஸ்வரி, என் ராஜாவே நல்ல ஆயுசோட ஆரோக்கியத்தோடு வையம்மா. முத்தம்மா, என்னம்மா? இந்த ஆர்த்தியே வாசல் கொண்டு போய் கொட்டிட்டு வா. ராஜா, இந்த பாப்பாழம் இந்த மாமி கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஏழைகளுக்காக நீ பாடுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப. மாமி, ஏழுறீங்க. உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம் தான். கொடி கொடியா சம்பாதிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தெரியல. முத்தமா, குழந்தைக்கு மோர் கொடு. ஐயர் வீட்டு பண்ணாச்சே. ஆமாடியே, ஐயர் வீடு நீட்டி படுத்துட்ட. ஐயருக்கும் 4 பேர் தான், அடுத்த வாளுக்கும் 4 பேர் தான். அவளுக்கு மட்டும் என்ன, நேக்கும் ஒரு டம்ளர் மோர் கொண்டா போ. எனக்கும் தாகமா இருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்டம் சொன்னாரு. பாரு, உண்மை இன்ஸ்பெக்டர் சொல்லும். இந்த தரம் ராஜா அடிக்க வார எடுத்தா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? உங்க ஆர்டர் படி நான் வந்துட்டேன். நான் தயார். Go ahead. ஏன் லேட்? ஆரம்பிங்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா என்னை திருப்பி அடிச்சிட்டு, அதுதான் எனக்கு பாவம் வந்துட்டு. ப்ளீஸ் ராஜா, என்னாடி ப்ளீஸ்.
அடிக்கிற கை தான் அணைக்கணும் பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா, சாரி. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழக்கணவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் எனக்கு புரியல. ராஜா, என்கிட்ட உண்மையை சொல்லணும். ஏன் குடிக்கிற? எல்லார்கிட்ட ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழ? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்காங்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதையா? சொல்லு ராஜா, ஒரு காலத்துல உன் மேல உயிரியே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் உன்னை வெறுக்கிறா? சொல்லு. எஸ் இன்ஸ்பெக்டர், ராதா என் மேல உயிரியே வச்சிருந்த, நானும் அப்படித்தான். 2 பேரும் காதலிச்சோம். விளையாட்டு காதல் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடிவு பண்ணோம். கலக்கிற நேரத்துல கட்டி பிடிப்பாங்க. கலங்குற நேரத்துல தானா கட்டி பிடிப்பாங்க. கேலியா பண்ணக்கூடாது. என்னால உங்ககிட்ட பேச முடியாது. கொஞ்ச நாள் பேசாம இருப்போம். அப்படி இருக்க முடியாது. இப்ப பேசுவோம். அன்னைக்கு நான் சொன்ன விஷயத்த உங்க தாத்தாட்ட சொன்னீங்களா? கல்யாண விஷயம் தானே, நாளைக்கே சொல்லிடுறேன். அதுலயே இருங்க. வேற எதுல இருக்கு சொல்லு. சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. உங்க தாத்தாவுக்கு சொந்தமான நிலத்துல ஏழை குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டணும், அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னனே, அது. அதுக்காக தான் இவ்வளவு நாளைக்கு சோப் போட்டியா? இன்னைக்கே தாத்தா கிட்ட சொல்லி என்ன ஏற்பாடு செஞ்சது. மறக்க மாட்டீங்களே? நிச்சயமா மறக்க மாட்டேன். நான் மறக்காம இருக்கிறதுக்கு வேணா முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா முடிச்சு போடுறீங்க. ஏன் முடிச்சு அவுக்கு சொல்றியா? நீங்க மறக்க மறக்கிறதுக்கு ஏன் படவில்லையே முடிச்சு போடுறீங்க? நான் எங்க முடிச்சு போட்டுக்கிறது? நீங்க என்ன தாண்டவம் புள்ள, உமக்கு கால் தான் தடுமாறுதுன்னா இங்க கணக்கும் தடுமாறுதே. வரவுக்கு மிஞ்சின செலவு செஞ்சா என்ன அர்த்தம்? அதுல பெரியதொர வரவு கணக்க ஒழுங்கா எழுதிடுற, செலவு கணக்குறதா சில்லறை நடக்குது. என்னையா சில்லறத்தனம் சொல்லையா? அதாவது சின்னத்தொர உங்க பேரு சில்லறைய கொஞ்சம் வாரி விடுறாரு. நல்லதுக்கு வேணும்னா அவன் என்ன கேட்பானே, நீ எதையாவது வளராதே. நல்லதுக்குன்னா கேட்பாரு, வேற விஷயத்துக்குன்னா பெரியதொர சின்னத்தொர வர்றாரு. என்னயா தாத்தா காதுல மந்திரம்? மரியாதைக்கு குனிஞ்சு பேசின தோற. எங்க போயிட்டு வர ராஜா? கிராமத்துக்குள்ள போயிட்டு வர தாத்தா. நம்ம பண்ணை ஆட்கள்லாம் பொங்கல் பண்டிகை நல்லா கொண்டாடினாங்களான்னு பார்த்துட்டு வந்தேன். யாருக்கும் குறை இல்லையப்பா. ஒரு குறையும் இல்ல தாத்தா. ஆத்துக்கு பக்கத்துல நம்ம இடம் ஒண்ணு காலியா கிடக்குது இல்ல, அங்க டாக்டர் பிரபுவோட தங்கச்சி ஏழைகளுக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டலான்னு சொல்லிச்சு. அதனால அந்த இடத்தை அவங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்துட்டா நல்லது. பெரியதோர என் விசுவாசத்துக்கும் என் உழைப்புக்கும் அந்த நிலத்தை என் பேர்ல பட்டா போட்டு கொடுக்கறதா சொன்னீங்க. உங்க உழைப்புக்கும் விசுவாசத்துக்கும் எவ்வளவு நிலம் எந்த இடத்துல எப்ப பட்டா போட்டு கொடுக்கறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. சின்னத்தொர சித்தம். நல்ல காரியம் தானே தாண்டவம். சின்னத்துறை சொன்னபடி அத பள்ளிக்கூடத்துக்கே கொடுக்க ஏற்பாடு பண்ணு. உத்தரவு பெரியதோர. தேங்க்யூ தாத்தா. வாப்பா சாப்பிடலாம். நீ வேற நேரங்காலம் தெரியாம சுரண்டுவேன். நைனா, நாம இங்க சுரண்டணும்னா முதல்ல இந்த சின்னத்துறை பையில இங்க இருந்து ஒழிக்கணும். ஏன்னா அவன் எது சொன்னாலும் இந்த கிழவன் தலையாட்டுறான் பாத்தியா? பேர முன்னாலதான் ஆட்டுவான். கிழவனுக்கு என் பேர்ல தான் நம்பிக்கை ஜாஸ்தி. சின்னத்தொர மாத்துக்க. சின்னத்தொர ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குறுக்க வந்துட்டேன். நீ எப்ப நேரா வந்த? என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, அந்த ஆத்தக்கரை ஓரமா இருக்கிற நிலத்தை காலி பண்ணி பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொட்டாய் போட சொல்லிவிட்டேன். வெரி குட். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அறை கொஞ்சம் கச்சா முச்சான்னு இருக்கு, அத சுத்தமா பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணும். அதுவும் உங்களை கேட்டுதான். இதெல்லாம் என்கிட்ட கேட்கிற? பொம்பளையா போட்டா கொஞ்சம் பொறுப்போட வேலை செய்வான்னு பாக்குறேன். நம்ம கிட்ட அண்ணன்னு ஒருத்தி இருக்கா, பரம ஏழை.
ஆனா ஜாதி கீழே. சேர்த்து கட்டுங்களா? அவ்வளவுதான், நான் வரேன். அண்ணா வா 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 வா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேனுங்க. உட்கார் உட்கார். இல்ல இல்ல பரவாயில்லைங்க. நிக்கிறேன்றியா? நெல்லு நெல்லு. இப்போ உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்குங்க? நம்ம சின்ன ஜமீன்தார் இருக்காரு, அவர் அறைய கூட்டி சுத்தமா வச்சுக்கணும். அப்படி ஒரு வேலை செய்யறேனுங்க. வேலைக்கு எப்ப போற? கருக்கல்ல போறேனுங்க. கருக்கல்லாவது ஆட்டுக்கல்லாவது 9 மணிக்கு போ. நீ வேலை செய்யும் போது சின்ன ஜமீன்தார் அங்க இருக்கணும், அத பெரிய ஜமீன்தார் பார்க்கணும். புரியுதா? புரியுமே? இந்தா வச்சுக்கோ. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் இப்படி வா. புரியுதா? புரியுமே? என்னது மோதிரம் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நான் உங்க கூட இல்லாத வேலையில இந்த மோதிரம் என்ன உங்களுக்கு நினைவுபடுத்துறியா? நீ இல்லாத வேலையா? அப்படி ஒரு வேலை இந்த ஜென்மத்துல நம்ம வாழ்க்கையில வரப்போதா? பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளையாச்சே, ஏழை பொண்ணு கூட பழகிட்டீங்க. ஒருவேளை அப்புறமா மாறிடலாம் இல்லையா? ஓயே தாராளமா. உனக்கு பதிலா இன்னொரு பட்டி கூட பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன ஜமீன்தார் இல்லையா? ஒன்னா 7-8 பட்டி கூட வச்சுக்கலாம். ஏன் 8? அது நம்ம பலத்தை பொறுத்து இருக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? போங்க போங்க. ராதா ராதா நில்லு. என்ன இவ்வளவு நாள் பழகி என்ன பத்தி புரிஞ்சுக்கலையே? இதோ பார், சந்தேகம் பெரிய வியாதி, அது உனக்கு வரப்படாது. ஆசை அதிகமா இருந்தா அப்படிதான் சந்தேகம் வரும். ஆசை அதிகம் உனக்கு என் மேல? நிருதி நிருதி என்ன